வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தினூடாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மாற்றத்தின் வருஷமாக இந்த உபவாச நாட்களை நாம் ஹல்லேலூயா உபவாசத்தோடு காத்திருக்கிறோம். அந்த ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஜெப வாழ்க்கையிலும், தேசத்திலையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எந்த ஆயத்தத்தோடு கூட வருகிறோமோ நிச்சயமாகவே அந்த ஆயத்தத்துக்கு ஏற்ற ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அசதியா ஏனோ தானோ என்று அல்ல, தேவ சமூகத்தில் நான் வருகிற நேரத்தில் ஆண்டவரே என்னை மாற்றிக்கொள்ள தான் நான் வந்திருக்கேன். இந்த உபவாசம் எனக்கான உபவாசம், என் குடும்பத்துக்கான உபவாசம், என்னுடைய சபைக்கான உபவாசம் என்று சொல்லி நாம் உணர்ந்து இந்த உபவாச நாட்களில் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த 21 நாட்களும் ஆமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தோடு கர்த்தரமை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாருமே இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து தேவனை மையப்படுத்த போகிறோம். கொஞ்சம் இருக்கிற இடத்துல அப்படியே ஏந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாருமே இருக்கிறதான இடத்துல ஏஞ்சி நின்று தேவனை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தருடைய பிரசனம் இந்த இடத்துல மூடும்படியாக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாம் வாய்களை திறந்து வர வேண்டிய தடைகள் உடைத்து வேகமாய் வரும்படியா வந்திருக்கிற நாமோ கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முதலாவது பரிசுத்தப்படுத்தும்படியாய் வாய்களை திறந்த கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்கலாம். இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை தேவ சமூகத்தில் சில நேரத்தில் எங்களை அறியாமல் வருகிற எல்லா மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எல்லாரும் வாயில திறந்து ஒப்பு கொடுங்க. பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க. தேவ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் நிரப்பத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்யலாமா? எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஒரு விவசாய கூட என்னை சுத்திகரிங்க. உடைய சமூகத்துக்கு என்னை சுத்திகரிங்க. உடைய சமூகத்துக்கு என்னை சுத்திகரிங்க. உடைய வீட்டுக்கு என்னை சுத்திகரிங்க. என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க. என்னை சுத்திகரிங்கப்பா. எல்லாரும் ஜபத்தோடு கண்களை மூடி இங்கே அங்கே வேடிக்கை பார்க்காம பெரிய தேவ பிரசனத்துல கர்த்தருடைய சுத்திகரிப்பின் ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் நிரப்பத்தக்கதாக தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தி இந்த நாளில கூட அவருடைய பிரசனத்தோடு நம்மை நடத்தத்தக்கதாக எல்லாரும் ஜபத்தோடு காணப்படலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கலாம். ஓ நீதிமான்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் அவர். துன்மார்க்கருக்கோ அவர் தூரமா இருக்கிறார். அப்பேற்பட்ட துன்மார்க்கத்திலிருந்து எங்களை ஆண்டவரை விலக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உச்சன் தலையிலிருந்து உள்ள கால்வரையா ஒரு தேவ பரிசுத்த ரத்தம் எனக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவ ரத்தம், என்னை தூய்மைப்படுத்துகிற தேவ ரத்தம். ஓ ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஓ உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிற பரிசுத்தரே உம்மையே உயர்த்துகிறப்பா, உம்மையே உயர்த்துகிறோம். அப்படியே நம்மளை அறிக்கை செய்த உபவாச நாட்களில் நம்மை ஆராய்ந்து அறிந்து நமக்குள்ள இருக்கிற இன்னும் அநேக சுபாவங்கள் மாறணும், அநேக காரியங்கள் மாறணும். ஓ ஒவ்வொரு நாளும் தேவ பல நமக்கு தேவை. எல்லா சத்தத்தை உயர்த்தி துதிங்க.
எல்லாருடைய வாய்களை திறந்து அறிக்கை செய்து, தகப்பனே என்னை கழுவுங்கப்பா, உம்முடைய ஈசோப்பினால் என்னை கழுவுங்க. ஓ, உரைகின்ற பனிக்கு வெண்மையா என்னை மாற்றுங்க. ஓ, எங்கள் பாவங்களை, ஓ குறைகளை, குற்றங்களை, அநியாயங்களை, வீணான வார்த்தைகளை கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. மனமிறங்குவீராகப்பா, மனமிறங்குவீராக. உடைய பிரசனத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அகற்றுங்க. எல்லா ஜெப சிந்தனையோடு உங்க சிந்தனை, உங்க இருதயம், உங்க ஆவி எல்லா கர்த்தர் பக்கமாய் திரும்பட்டும் இந்த மாலை நேரத்துல. ஓரி கெடலே மாஷே தேரி கரபா பாபா, ஓ திரன் தெரே கேலேவா. பரிசுத்தரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றிப்பா, உங்க சமூகத்தில் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி, நன்றி. உணர்த்தப்பட்டவர்களாய், உணர்ந்தவர்களாய், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம்ப்பா. ஏனோ தானவென்று அல்ல, ஓ நான் பரிசுத்தம் என்று நினைச்ச அல்ல, என்னிடத்துல எந்த குறைவும் இல்லை நினைக்கிறது அல்ல. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனம் இறங்கு. இயேசுவே என் தெய்வமே, என்மே மனம் இறங்கு. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. எல்லா ஜபத்தோடு வாயை திறந்து இந்த ஒரு வசை பாடலாமா? இயேசுவே என் தெய்வமே, என் மனமிறங்கு. மனமிறங்கும். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும். கேளு தேவ சபைய, இந்த ஆராதனை நேரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து, அவர் என்னை மன்னிக்காவிட்டா யார் என்னை மன்னிக்க முடியும்? இயேசுவே என் தேவ. எல்லா கண்களை மூடி அவரை மாத்திர பார்த்து, oh we worship you Lord. இயேசுவே, you alone can cleanse us from our sins. You alone can sanctify us. இயேசுவே என் தேவா, ஏசப்பா. எல்லா ஜெப சிந்தனையோடு யாரைய பார்க்காதீங்க. அவர் என்னை கழுவணும்னா, அவர் என்னை மன்னிக்கணும்னா, ஏதோ விதத்துல நான் அவருக்கு விரோதமா இருந்திருக்கிறேன். முள்முடி தாங்கி ஐயா காயப்ப
காயப்பட்டு முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு நீ எனக்காக பலியா நீர் எனக்காக பலியானே ரத்தத்தா கழுவி விடும். கேளுங்க அவரை பார்த்து. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவே ஏசப்பா மனம் இறங்குங்க டாடி. உங்களை வாஞ்சிக்கிறோம். உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு உணர்வு, ஒரு மாற்றுதல், ஒரு மாற்றம் வரட்டும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனே. உம்மை நினையாது தூர போனே. மன்னிய தெய்வமே. இந்த ஒரு வசை மீண்டும் 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 சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நான் மன்னிங்கப்பா தெய்வமே. அப்பா இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வம். எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே அப்பாவை பார்த்து, யாரும் இங்க அங்கே பார்க்காதீங்க. உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. உங்க சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க. உங்க எண்ணங்களை ஆராய்ந்து பாருங்க. எத்தனை நேரத்துல விகற்பமான சிந்தனை, விகற்பமான எண்ணங்கள். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டு அநியாயம். ஆமாப்பா தேவையில்லாத கோபப்பட்டு வீரர் வாழ்வை கெடுத்தேனையா. வீரர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியோ தே. எல்லா ஜெப சிந்தனையோடு ஆராதிக்க போகிறோம். மன் என் தெய்வமே. ஓ mighty Lord, mighty Lord, mighty Lord. மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. இந்த மாலை வேளையில சபைகளில் உங்களுடைய பிள்ளைகள் மீது, என் மீது மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்க டாடி. நீங்க மனம் இறங்காவிட்டா யார் எங்களுக்காக இறங்க முடியும்? நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை. தேவ சபையே வாயை திறந்து தேடாம தூர போயிட்ட. உங்க சமூகத்தை விட்டு தூர போயிட்ட. எவ்வளவு 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 பாவங்க, எவ்வளவு அக்கிரமங்க, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சங்கீதக்காரர் சொல்லும் போது, ஆண்டவரே பாவவினை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு தேவை. இயேசுவே என்மே மனமிரங்கு. அநியாயம் செய்தேன், அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டு பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும். ஓரிதர கரிமா
தெய்வமே. எல்லா கண்களை மூடி மன்னிங்க கேளுங்க. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு முள்முடி, அந்த சிரசுல சூடப்பட்ட முள்முடி. சிந்தனை நல்லா இருக்கணும் தானே, உனக்காக பலியானது. நீ பரிசுத்தமா வாழணும் தானே, நீ அவரை போல மாறணும் தானே. ரத்தத்தால் கழுவி விடு, சுத்த ரத்தத்தால் கழுவி விடு, உங்க ரத்தத்தால். எல்லாம் அப்படியே அப்பாவை பார்த்து ரத்தத்தால் அந்த சிரசுல சூட்டப்பட்ட முள்முடி உங்க கண்களுக்கு முன்னாடி தியானித்து ரத்தத்தால் கழுவி விடு, சுத்த ரத்தத்தால் கழுவி விடு. இயேசுவே என் தெய்வமே. சப்பா இறங்குங்க. இந்த வேலையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என்ன மன்னிங்கப்பான்னு உங்களை பார்த்து உண்மையோடு கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கு. இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கு, என்மே மனமிரங்கு. வாயை திறந்து ஏசப்பா கிட்ட பேசுறோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் என் மீது மனம் இறங்குங்கப்பா. 100% பரிசுத்தவான் என்று சொல்லி இங்க வரல, நான் பாவி என்று நினைத்துதான் நீங்க எனக்காக ஜீவனை விட்டீங்கப்பா. நான் பாவியா இருக்கும் போதே எனக்காக மன்னித்து மறித்தீங்கப்பா. அந்த பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாக இந்த மாலை வரல நான் வந்திருக்கிறேன். அந்த ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு கேளுங்க. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த மாலை நேரத்துல கழுவ அவர் உண்மையுள்ளவரா இருக்கிற. சின்ன பாவம், பெரிய பாவம், தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், எல்லாருக்கு முன்னாடி செஞ்சது ரகசிய பாவம், எல்லாமே ஆண்டவருக்கு மறைவானது அல்ல தேவ சபைய. ஆனா அந்த உணர்வுள்ள இருதயத்தை தான் கர்த்தர் இந்த மாலை வேலை தேடுகிறார். மன்னிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் அல்ல, ஆனா மன திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். மன்னிக்கிறது பெருசல்ல, மன திரும்புகிறது தான் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை. கர்த்தர் மன்னிக்க ஆயத்ததா, ஆனா நீ மன திரும்ப ஆயத்தமா? புத்தி தெளிந்து தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறதுக்கு ஆயத்தமா? இன்னைக்கு நான் புத்தி தெளிந்து வருகிறேன் என்று சொல்லுவீர்களானா அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். உன்னை இன்னும் நேசிக்கிறார் மகளே, இன்னும் உன்னை நேசிக்கிறார் சபையை. நீ எவ்வளவு தூரம் போனாலும் அவர் இன்னும் உன் மீது கவனம் உள்ளவராயிருக்கிறார். உனக்காக காத்திருக்கிறவராயிருக்கிறார். என் பிள்ளை மன திரும்பி என் இடத்துல வரமாட்டாளா என்று சொல்லி அந்த தேவன் உனக்காக ஒவ்வொரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறார். என மன்னிங்க சொல்லுகிற ஒரு உண்மை உள்ள ஒரு வார்த்தை, ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிற ஒரு அறிக்கை. நிச்சயமா இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு உன்னை போக வைக்கும். உனக்காக தானே அந்த முள்முடி, அந்த கரங்களில் ஆணி, 40க்கு 1 குறைய அடிக்கப்பட்ட அடிகள் உனக்காக தானே, எனக்காக தான். சொல்லுங்க, என் வழி மாறுகிறதுக்காக தான், என் கிரிய மாறுகிறதுக்காக தான், என் சிந்தனை மாறுகிறதுக்காக தான்ப்பா.
ஆனா இன்னும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நேரங்கள் அநேக உண்டு டாடி. என்னை அழகாக பார்ப்பதற்காக உம்மை அலங்கோல் மாக்கிக் கொண்டீரே. நீர் என்னோடு வாழ்வ எல்லா கரங்களை பரலுக்கு நேராக உயர்த்தி அப்படியே உந்தன் மேன்மையை விட்டு வந்தீரே. என்னை அழகாக பார்ப்பதற்காக உம்மை. எவ்வளவு அலங்கோலம் இல்லை நம்ம இருதயத்துல, எவ்வளவு கசப்பு, எவ்வளவு குரோதம், எவ்வளவு வெறுப்பு. என்னோடு வாழ்வது. ஆனா இன்னைக்கும் அவர் உன்னை நேசித்து உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார் சபைய. என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பேனா, என்னை தருவேன் நான் உமக்கு, என்னை தருவேனா. என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பேனா, என்னை தருவேன் நான் உமக்கு, என்னை தருவேனா. அழகாக பார்ப்பதற்காக உம்மை அலங்கோலமாக்கி கொண்டீரே. பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. என்னோ இன்னைக்கும் உனக்காக தான், எல்லாம் உனக்காக தான். அவர் செய்கிற எல்லாமே உனக்காக தான். என் சிந்தனையை அழகாக பார்ப்பதற்காக உம் சிரசினில் முள்முடி ஏற்றுக்கொண்டீரே. சிந்தனையை அழகாக பார்ப்பதற்காக உம் சிரசினில் முள்முடி ஏற்றுக்கொண்டீரே. என்ன கொடுப்பேனா டாடே, என்னை தருவேன், என்னை தருவேனா. என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பேன். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. என்னை தருகிறத தவிர அவருடைய அன்புக்கு ஈடாக அழகாக உங்க அன்புக்கு ஈடாக நான் என்ன கொடுக்க முடியும் ஆண்டவரே? நீர் என்னோடு வாழ்வதற்காய் உங்க மகிமையான மேன்மையை விட்டு வந்தீர. என் செயல்களை அழகாக பார்ப்பதற்காக உம் கைகளில் ஆணியா அடிக்கப்பட்டீரே. செயல்களை அழகாக உங்க கைகளில் ஆணிப்பா. என் அரவணைக்க வந்த கையில் ஆணி, என் அரவணைக்க வந்த இயேசுவுக்கு காயம். நான் என்ன கொடுக்க முடியும்? நான் என்ன செலுத்த முடியும்? என் ஆராதனை உமக்கு உகந்ததா இருக்கிறனா? நான் என்னை தருகிறதை தவிர வேற வழி இல்லப்பா. என்ன கொடுப்பேனா, என்னை தருவேன் நான் உமக்கு, என்னை தருவேனா. அழகாக அழங்கோலம் உங்க மேன்மையே விட்டுட்டு வந்த தேவன். என் வழிகளை அழகாக பார்ப்பதற்காக உம் கால்களில் ஆணியா அடிக்கப்பட்டீரே. என் வழிகளை அழகாக பார்ப்பதற்காக
கால்களில் ஆணியா அடிக்கப்பட்டீரே. என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பேனா, என்னை தருவேனா உமக்கு, என்னை தருவேனா. என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பேனா, என்னை தருவேன். எல்லாம் ஆராதிங்க. ஆராதனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பேனா, என்னை தருவேன். ஜபத்தோடு ஒவ்வொருத்தரும் உணரப்பட்டு இந்த ஆராதனை வேலையில உங்களை தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த வேலையில அவரை ஆராதிப்பாங்கல. இன்னி வரைக்கும் ஒரு வேளை நான் ஒளிந்திருக்கலாம், பயந்திருக்கலாம். என்ன கொடுப்பேனா, என்னை தருவேன் நான் உமக்கு. அழகாக பார்ப்பதற்காக உம்மை அலங்கோலமாக்கி கொண்டீரே. உத மேன்மையே விட்டுட்டு வந்தீங்கப்பா. ஆராதனை இன்னொரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாம் வாயை திறந்து அழகாக இன்னைக்கு உன்னை அழகா பார்க்கணும்னு விரும்புற ஒரே தேவன் அவர்தான். உன்னை அழிக்க நினைக்கிறவன் பிசாசு, உன் ஆசீர்வாதத்தை திருட நினைக்கிறவன் பிசாசு, உன் பரிசுத்தத்தை திருட நினைக்கிறவன் பிசாசு. ஆனா இன்னைக்கு என் மகள் என்னோடு வாழ மாட்டாளா, என் மகன் என்னுடைய சமூகத்திற்கா ஆயத்தப்பட மாட்டானா என்று சொல்லி உனக்காக ஏங்குகிற ஒரே இருதயம். அழகாக பார்ப்பதற்காக எவ்வளவு நல்ல தேவன் இல்லைங்க, அவரை போல யாரும் இல்லல்ல. இன்னைக்காவது உண்மையாய் அவருக்கு இருப்போமா? என்னோடு வாழ்வதற்காக உன் மேன்மையை விட்டு வந்தீரே. என்னை அழகாக பார்ப்பது இத மாத்திரம் மீண்டும் மீண்டும் சொல்லி அப்பாவை மையப்படுத்தி ஒப்பு கொடுக்கலாம். நீர் என்னோடு உந்தன் மேன்மையை விட்டு வந்தீரே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒண்ணு புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒண்ணு புரியலப்பா. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலப்பா. இன்னும் வாழ தெரியலப்பா, இன்னும் வாழ தெரியலப்பா, இன்னும் வாழ தெரியலப்பா. மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையை நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையை நான் வாழக்கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு? அப்படியே ஒப்பு கொடுக்கலாம் அப்பா கிட்ட. அப்படியே அப்பா கிட்ட அறிக்கை செய்து, நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா. நான் தான் உணரல, நான் தான் அதை அறிந்து கொள்ளல. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒண்ணு புரியலை. சித்தமின் மீது பாவியின் மீது சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே.
தெரியலையே, இன்னும் வாழ தெரியல. நல்லா கையை தட்டி அப்பாவை மையப்படுத்து. நீங்க எவ்வளோ அன்பு என் மீது வைத்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு தான் இன்னும் வாழ தெரியல. அந்த வாழ கற்றுக்கொள்கிற வழிகளை தேடிதான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எனக்கு கற்று தாங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் வாழ தெரியலையே தேவனே, ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒண்ணு புரியலப்பா. எவ்வளவு ஜனம், எவ்வளவு கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதிலும், எவ்வளவு ஜனங்கள் இந்த பகுதியில் இருக்கும் போதிலும், எவ்வளவு சபைகள் இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும் போதிலும், சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலப்பா, இன்னும் வாழ தெரியலப்பா. வாழ சொல்லி கொடுங்கப்பா, வாழ கற்று கொடுங்கப்பா. ஆமா தேவ சபைய, அவர் இன்னைக்கு உன்னோடு இடைப்படுவாரானால் இன்னைக்கே வழி மாறிடும், சிந்தனை மாறிடும், சுபாவம் மாறிடும். நான் முயற்சி செய்கிறது இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன பலப்படுத்துங்க. என்னால முடியாதுதான், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றிலும் செய்ய, எதையும் தாண்ட எனக்கு முடியும். எதையும் மேற்கொள்ள என்னால முடியும். எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட என்னால முடியும். என் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் அவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது மகள. இன்றைக்கு உன்னை அவருக்காக ஆயத்தப்படுத்ததான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை அர்ப்பணி, உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கு. கர்த்தர் நிச்சயமா இந்த இடத்தை விட்டு போகும்போது பெரிய மாற்றத்தோடு போக கர்த்தர் கிருபை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையில மீண்டுமாக உம்மை ஆராதிக்கவும் உடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் எங்களை நாங்கள் மாற்றவும் கர்த்தர் கொடுத்த உணர்வுக்காக நன்றிப்பா. இவ்வளோ நேரம் ஆராதிக்க துதிக்க வைத்தீங்க. தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க, எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை சொல்லலாம், ஹல்லேலூயா. பாவி என் மீது ஏன் இந்த ஹல்லேலூயா. அவட அன்பு இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தை அவர் எண்ணி இருப்பாரானால் நம்ம என்னைக்கோ மடிந்து என்ன பண்ணியிருக்கணும், மண்ணுக்குள்ளே போயிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுகிறாராம், என் பாவத்தை மறந்து அப்படி முதுகுக்கு பின்னாடி தூக்கி எரிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவன் இடத்துல தான் வந்திருக்கிறோம். வரும்போது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் வந்திருக்கிற இடமும் வந்திருக்கிற தேவனும் எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்ற உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் ஆசீர்வாதமாக உங்களை அனுப்ப கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம் வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போகலாம். நம்மத்தில் அருமையான தேவ சகோதரர் ஆமென் ஸ்டீஃபன் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு உபவாசத்திலையும் 12 மணி ஜெபத்திலையும் நம்மை வந்து உற்சாகப்படுத்தும்படியாய் ஆமென். சிறிய இடமா இருந்தாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஆமென் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு இந்த இடத்தையும் வந்து ஆமென். அநேக ஊழியங்கள் இருக்கும் பொழுதிலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கும் ஒரு நேரத்தை கொடுத்து நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த தொடர்ந்து ஆமென். இந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஏதாச்சும் ஒரு போராட்டம் தான் அவருக்கு. ஆனாலும் அவர் ஒரு நாளும் ஐயோ இந்த சபைக்கு போனால் பிரச்சனையாக இருக்கே பாஸ்டர் நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இங்கே வந்தால் பிரச்சனை இருக்கும்,
இங்கே வந்தால் போராட்டம், ஆனாலும் அதை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு தேவ மகன். ஆமென். நல்ல ஒரு ஆராதனை வீரர், அவர்கிட்ட தான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவர் அப்படியே ஆராதனையோடு நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் கொண்டு செல்லுவார். இந்த வேலையில் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த ஸ்டீஃபனுடைய கரத்தில் கொடுக்கலாம். அவர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். தேங்க்யூ ஜி. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிட்டு 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளும். எந்த மனுஷனையோ மனுஷனுடைய வார்த்தையோ எதை குறித்தோ நீங்கள் மேன்மையாக பார்க்காதீங்க. நல்லா முழங்கால் படிட்டு வந்தமாய் தயவு செய்து யாரும் அங்கே இங்கே வேடிக்கை பார்க்க வேணாம். 2 கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க ப்ளீஸ். ஷல் கதரபனோ ஷந்தே Ribalantudaragadadarada shantere bontudara sekere. Praise you, Father, praise you, Father, praise you, Father. Praise you, Jesus. Ribana sekere de. Oribana mo shantaragadadaradagadantuda. Ribala shantere கையை உயர்த்தி கொள்ளுங்க, கையை மேலே உயர்த்தி கொள்ளுங்க. மன